எல்லா துதிகன மகிமையும் பிதாவானவருக்கும் இயேசுராஜாக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மட்டுமே. இந்த வேளையிலையும் தேவரீர் எனக்கு சாட்சி சொல்ல கிருபை தந்ததுக்காக நன்றி. நேற்றுலேருந்து எனக்கு வந்து பேக் பெயின் இருந்துச்சு. அப்படியே கீழே பேக் பெயினோட சேர்த்து லோயர் அப்டமன் பெயினும் இருந்துச்சு. அது அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, மேபி அதுவாக இருக்கலாம், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு கழுத்தில் வந்து ரேஷஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அது வந்து பிங்க் கலரில் அப்படியே வரும், அப்புறம் கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும், அப்புறம் அது அப்படியே வந்து கருப்பாக மாறிடும். ஸோ அதனால் எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ரேஷஸ் ப்ராப்ளம் கால்லெல்லாம் வந்து டேப்லெட் சாப்பிட்டு அது சரியாயிடுச்சு. பட் இது வந்து எனக்கு வந்து எதனால வருதுன்னே தெரியல. கழுத்தில் அது அப்படியே வந்துருந்துச்சு. நான் இச்சாகாமல் நான் வந்து அதை அரிக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாலும் லைக் அது வந்து அங்கங்கே மாறி மாறி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட போனாலும் கூகுளில் தானே செக் பண்ணுவோம். அப்படின்னு வந்து கிட்னி ப்ராப்ளம், அதனால ரேஷஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருந்துச்சு. அப்புறம் நான் லாஸ்ட் ஃபெப்ரவரியில் ஒரு ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் எடுத்தபோது அதில் கெராட்டின் லெவல் வந்து பார்த்தப்போ அதில் வந்து 0.6 to 1.2 இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக 1.2. அப்போது நான் வந்து கூகுள் பண்ணி 1.2 அப்படின்னு பார்த்தம்போது ஃபீமேல்ஸ்க்கு வந்து 0.9 தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பயங்கர கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து வாட் எவர் இட் இஸ், தேவரீர் இருக்கீர். நீங்கள் தான் எனக்கு, நான் எப்போவுமே சொல்கிற வசனம், என் அம்மா அப்பாவா இருக்கட்டும், எனக்காகவா இருக்கட்டும், என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நான் சொல்கிற வசனம் வந்துட்டு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார்னு சங்கீதம் 34:4. ஸோ நான் அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கைவிட மாட்டீங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எப்போவுமே போகிற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவர் சரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாங்க. இப்போது ஸ்கேன் எடுத்த போது தேவரீரோட பெரிய கிருபைனால், இயேசுராஜா மூலமாக, பிதாவானவரோட கிருபைனால், பரிசுத்தாவியானவரோட வழிநடத்துதல்னால எனக்கு வந்து ஸ்டோன்ஸே இல்லை. அவங்க சொன்னாங்க, எந்த கல்லடைப்புமே இல்லைப்பா, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டோன்ஸுமே வந்துட்டு சுத்தமாக வந்து இல்லை. மற்றபடி ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. தேவரீர் செய்த அந்த பெரிய ஒரு அற்புதத்துக்காக அவருக்கு நன்றி. அதே மாதிரி இந்த ரேஷஸுமே வந்துட்டு லைக் டயாபிட்டிஸும் செக் பண்ணாங்க, மேபி சுகர் இருந்தால் கூட ரேஷஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் நார்மலாக இருந்துச்சு. ஸ்கின் ரேஷஸ் தானே, அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ஹெல்த்து அப்படின்னு ஒரு ரீசன்னால் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களில். நானும் அப்படி தான். பட் ஸ்டில் தேவரீர் வந்து என் கூட இருந்து எல்லாமே நார்மலாக்க கிருபை செஞ்சதுக்காக நன்றி. ஐ ப்ராமிஸ்டு அப்பா, நான் கண்டிப்பாக வி ப்ரே ஃபார் யூ ஜேஎன் சேனல்லையும் சரி, எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி நான் சாட்சி சொல்கிறேன். ஃபேமிலி ப்ரேயர் நைட்டு பண்ணும்போது குடும்ப ஜெபத்துலேயும் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த சாட்சியை ஏறெடுக்க அப்பா கிருபை செஞ்சதுக்காக நன்றி. அவர் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் வந்து நான் அவரை தான் நம்பி பிடிச்சிருக்கேன். ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு திரும்ப வந்து நான் இன்னும் ஒரு பெரிய சாட்சியை சொல்லும்படியாக தேவரீர் கிருபை செஞ்சதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையும் பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மட்டுமே. திரியேக தேவன் இல்லைன்னா நானும் சரி, அம்மா அப்பாவும் சரி, கூட இருக்கிறவங்க சரி, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அற்ப மனுஷங்க. அவர் பாத தூசிக்கும் நிகரானவங்க கிடையாது, நமக்கு தகுதியற்றவங்க. ஆனாலும் நம்ம தகுதியை பார்க்காம அவரோட அன்பின் நிமித்தம் இவ்வளவு வழி நடத்திட்டு இருக்காரு. உலகத்தில் எவ்வளவோ நடந்தாலும் உன்னை கண்ணின்மணி போல பாதுகாப்புங்கிற வாக்கு தத்துவத்தின்படி நம்ம வந்து சந்தேகப்பட்டாலும், நமக்கு அவிசுவாசம் இருந்தாலுமே வந்துட்டு அவரோட வாக்கும் அவரோட அன்பும் எப்போவுமே உண்மையாக தான் இருக்குது. அது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் நிறைய காரியங்களில் பிதாவானவர் இயேசுராஜா மூலமாக பரிசுத்தாவியானவரோட வழிநடத்துதலோட நிரூபிக்க போவதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையும் பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மட்டுமே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர் அண்ட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.